பார்வதி மக்கள்கிட்ட இன்னும் நிறைய அன்புகளை பெறணும் ப்ரோ. ஏன்னு சொல்லி கேட்குறீங்களா? வீக்கெண்ட் ஆனாலே எல்லா விஷயத்துக்குமே பார்வதி எழுப்பி சம்மந்தமே இல்லாமல் திரு விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்வதிக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்காததாக இருக்கட்டும், இப்படி நிறைய அநீதிகள் பார்வதிக்கு வீட்டில் இழைக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் கேட்கறதுக்கு நாதி இல்லை, ஹோஸ்டாக இருக்கக்கூடியவர் கேட்க நாதி இல்லை. ஏன் சக கண்டஸ்டண்டே பார்வதியை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சப்போர்ட். சொல்லப்போனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். திவ்யா டைட்டில் வின்னர் நேற்று பேட்டி கொடுத்தாங்க. அவங்க பேட்டி கொடுத்தது அஃபிஷியலாக எல்லா சேனல்லையுமே ஒளிபரப்பு பண்ணப்பட்டுச்சு. பட் ஆனால் அதுக்கு கூட இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் கிடையாது. விஜய் பார்வோட ஃபேன்ஸ் மீட்டு, அங்கே ஃபேன்ஸ் மீட்டு நடக்குது. இங்கே விஜய் பார்வ ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. டைம்லைன் ஃபுல்லாக விஜய் பார்வதி கமருதீன், விஜய் பார்வதி கமருதீன், விஜய் பார்வதி கமருதீன். ஸோ ரியல் வின்னர் யார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களாங்க? ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் டைட்டில் எப்படி வேணால் வாங்கிடலாம், அது உங்களோட சேனல், உங்களோட ப்ராடக்ட், உங்களோட ஹோஸ்ட் இருக்காங்க, என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் மக்களோட அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை அவ்வளோ எளிதாக சம்பாதிக்கவே முடியாது. அதை தான் விஜய் பார்வதி நீங்கள் நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹேட்ரடுக்கு உள்ளாயிருக்காங்க விஜய் பார்வதி, முக்கியமாக உள்ள இருக்க ஹோஸ்டாலையும் சக கண்டஸ்டண்டாலையும். ஸோ அந்த கேள்வி தான் முதல் எடுத்த உடனே ஆங்கர் கேட்குறாங்க. நீங்கள் வெளியேறும்போது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் நடந்துக்கிட்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஏன் அதே இடத்துல திவ்யா பேசுனதும் தப்பு, கானா வினோத் அவர்கள் பேசுனதும் தப்புன்னு சொல்லிட்டு தான் பார்வதி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படும் பொழுது, ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள இன்னும் திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தி மேலும் மேலும் அவங்கள துன்பப்படுத்தி பார்க்குறத இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமான செயல். அதை நான் என்றைக்குமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வெளியில் வரும்பொழுது எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ஒரு கேர்ட்டசிக்காச்சும் ஒருத்தவங்க கூட நிற்கலை, அந்த இடத்துல நிற்கலை. பார்வதிக்காக ஒரு ஆதரவாகவோ, பார்வதி இவ்வளோ தூரம் என்ன வேணா இருக்கட்டுங்க, அவங்க ரொம்ப அப்படியே ஒரு தேச குற்றமும் ரொம்ப பெரிய அப்படியே கிரைம்லாம் ஒன்றும் பண்ணிட்டு போகல. ஒரு கேம் ஷோவில் அந்த ரூல்ஸ் படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, அது தப்பாக முடிஞ்சிருச்சு, அதுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க. ரெட் கார்டு கொடுக்கும்போது சக கண்டஸ்டன்ட் அட்லீஸ்ட் அவங்கள வழி அனுப்ப வரல அப்படின்னாலும் கூட வார்த்தைகள் உபயோகிக்காமல் இருந்திருக்கலாம். திவ்யா அது கூட பேசாத வெளியில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்முடுத்திட்ட சொன்னதாக இருக்கட்டும். ஏன் வினோத் அண்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும். சக கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடிய சபரி விசில் அடித்து கொண்டாடினதாக இருக்கட்டும். திவ்யா வெளியில் போடின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும். விக்ரம் அவர்கள் கதவு திறந்துருக்கு போடின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும். இந்த மாதிரி சக கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்தில் குளிர்காயிறாங்க பார்த்தீங்களா, அதை விட கேவலமான செயல் எதுவுமே இல்லை. நான் அப்படி மற்றவங்க அந்த மாதிரி கஷ்டப்படும் போது நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அவங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்டைலில் தரமான ஒரு செருப்படி கொடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறமா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாண்ட்ராவை பற்றி. சாண்ட்ரா அந்த கார் இன்சிடெண்ட்டில் அது நடிப்பா இல்லை அவங்க உண்மையிலுமே பேனிக் அட்டாக் அப்படின்னு கேட்கும்போது, உண்மையிலுமே பார்வதி இப்போ வெளியில் இவ்வளோ ஹேட்ரட் இருக்கும்போது 90% மக்கள் அது நடிப்புன்னு சொல்லும்போது பார்வதி எடுத்த உடனே அது நடிப்புன்னு சொல்லலை. அதை நான் விமர்சிக்க விரும்பலை, அதுக்கான கமெண்ட்ஸ் நான் தெரிவிக்க விரும்பலை. பட் ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் சாரி கேட்கும்போது ஒரு ட்ராமா பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சாண்ட்ராவுக்காக, கர்மா இஸ் பூமரங். அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் ஷவுட் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, கர்மா அப்படி சும்மா விடாது, ஒருத்தவங்களை நடிப்பின் மூலயமா வெளியில் அனுப்பி அவங்க வாழ்க்கை சீரழிக்கலான்னு என்ன வேணால் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவங்க எழுந்து இங்கே நின்று மக்கள் முன்னாடி விருது பெற்று மக்களோட சப்போர்ட்டோட இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காங்கங்க. ட்ரெண்டிங்னா சும்மா இல்லைங்க. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவ்யா பேட்டி கொடுத்தே ட்ரெண்டிங்கில் வரல. இது ஜஸ்ட் ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலு, அது இன்னும் அஃபிஷியலாக வரல. எப்படி அஃபிஷியலாக வரல, அது இன்னும் டெலிகாஸ்டே பண்ணலை, ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சின்ன சின்ன கிளிப்பு மட்டும் தான் சோஷியல் மீடியாவில் பரவுது. அந்த கிளிப்புக்கே விஜய் பார்வதி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இப்போ யார் ரியல் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறமா டாப் 5 அப்படிங்கிறது விஜய் பார்வதின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான் பார்த்தீங்களா, நம்ம கணிப்பு தப்பவே தப்பாதுங்க. என்னதான் விஜய் பார்வதிக்கு கானா வினோத் மேலே மாற்று கருத்து இருந்தாலும், திரும்பி சொல்கிறேன், கானா வினோத் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதே ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில். அதுக்கப்புறமா வினோத் அவர்கள் வெளியில் சாரி கேட்டதாக சொன்னாங்க. அந்த கிளிப்பை நான் பார்க்கல, பட் ஆனால் நியூஸ் வருது.
ஏன்னா வினோத் நமக்கு நல்லா தெரியும் அந்த ஹிட் ஆஃப் த ஆர்குமெண்ட்டில் அந்த வார்த்தை விட்டுருப்பாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவர் சாரி கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ஓகே டன். அப்படி இருந்தும் விஜய் பார்வதி வந்து டாப் 5 வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கானா வினோத், கம்ருதீன், வியானா, பார்வதி, வாட்டர்மெலான். ஸோ இவங்க 5 பேர் தான். நான் சொன்ன அந்த 5 பேரே தான். அப்படியே இதெல்லாம் நான் வந்து கூட அவங்க சொல்லலை. நான் என்னோட கணிப்புப்படி நான் இவங்க 5 பேர் தான் சொல்லியிருந்தேன். ஒரு எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் வந்து ஒரு ரா அண்ட் ரியலாக இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு இதை சொன்னேன். ஸோ நான் சொன்ன அந்த 5 பேரை தான் பார்வதி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரவீன் ராஜராம் பார்த்தீங்களா, அவன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, ஒரு ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டன்ட்டு வெளியில் அப்படி பாருங்களா, ஒன்றுமே இல்லைங்க. இப்போ பார்வதி எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. சிம்பிள், ஒரே ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலு, அது இன்னும் அஃபிஷியலாக வரல, அதுக்கே ட்ரெண்டிங்கு. ஒரு 3 நாளாக அன்பு கேங்கு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு தெரியுமா. அந்த அன்பு கேங் என்ன பண்ணுதுன்னா, கோயிலில் போய் நின்று ஃபோட்டோ போடுறது என்ன, ரியூனியன் சொல்லிட்டு ஃபோட்டோ போடுறது என்ன, பருப்பு வேகலை. அவங்க வந்து ட்ரெண்டிங்லேயே வரல. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு வந்து அவங்களால வந்து பரப்பு படவே இல்லை. காரணம் என்னென்னா, ரியலாக ஜெனுனாக யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அவங்க தான் ட்ரெண்டிங்கில் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அன்பு கேங் என்ன தான் பிளான் பண்ணி அவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டாலும், அவங்க வந்து வெளியில் சுற்றுற மாதிரி, ரீயூனியன் பண்ணுற மாதிரி, துஷார் வர ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இந்த சைடு வந்து சபரி விற்கிறப்ப வந்து இந்த ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வடிவேல் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ணாலும் சிங்கிள் ஒரே ஆள் 2 பேர், பாருக்கம்ம 2 பேர் ஒரே நாள் ஓவரால் ட்ரெண்டிங். டைம்லைன் ஃபுல்லாக அவங்க தான் வராங்க. ஸோ இதுதாங்க ட்ரெண்டிங்கு. நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்வதிக்கிட்ட ஒரு கொஷின் ஒன்று கேட்குறாங்க. என்ன கொஷின்னா வந்து, கம்ருதீன் உங்களோட லவ் எப்படி இருக்குது, அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், கல்யாணத்தை எதிர்பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்பொழுது, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு 1 லைனில் முடிச்சிட்டாங்க. ஸோ இதிலே நமக்கு வந்து கிளியராக புரியுதுங்களா. ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதில் வந்து இதுவாக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் கெரியர் இருக்கு, ஒரு நல்ல ஹீரோ ஆகணும், அடுத்த லெவலில் போகணும். ஸோ அதுக்கப்புறமா இதை பற்றி பேசலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கரெக்டான ஒரு இது தான். அவங்க வந்து இப்போ எடுத்த உடனே இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி பண்ணாமல், ஸோ அடுத்த கட்டமாக அவங்களோட கெரியரை பார்த்துட்டு அடுத்த லெவலில் 2 பேர் முன்னேறி போகணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சில விஷயங்கள்லாம் வந்து அறிவிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று ஏற்பட்டுருங்க. ஆக்சுவலாக வந்து பார்வதிகிட்ட நிறையா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த நீங்கள் அந்த ரூம் உள்ளார போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக இறங்கி கேள்வி கேட்டவுடனே உள்ளே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. ஏன் ஃபேன்ஸ் இப்படி இருக்கிறாங்க, பார்வதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா, நான் அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் இந்த 90 நாட்களில் வந்து பார்வதிக்காக ஃபேன்ஸ் வெளியில் சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே சண்டை போட்டிருக்காங்க. அவங்களால வந்து எந்த இடத்துல பேச முடியல, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பார்வதிக்கு அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஏன்னா வீக்கெண்டு முழுக்க அவங்களுக்கு வந்து அநீதி, வீக் டேஸில் அவங்க, ஏன்னா அவங்களை கேட்குறது யாருமே இல்லை. சிம்பிள், பார்வதி அப்படின்னா ஈஸி அட்டாக்டா, விஜய் சேதுபதிக்கு ஈஸி அட்டாக் பார்வதி அப்படின்னா. சும்மா பார்வதி தப்பே பண்ணலாம் கூட ஏச்சு நின்று திட்டினா வச்சுங்களேன், உள்ளே இருக்கணும் கை தட்டோம், வெளியில் இருக்கணும் கை தட்டோம், எவனுமே அதை எடுத்து கேள்வி கேட்க மாட்டான், ஒரு ரிவ்யூவர் கேள்வி கேட்க மாட்டான், கண்டஸ்டன்ட் யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ அதனால் ஈஸி டார்கெட் பார்வதி வந்து எல்லாருக்குமே ஈஸி டார்கெட். ஸோ அப்படி முழுக்க 90 நாட்களாக அநீதி இழைக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டை அவங்களோட ஃபேன்ஸ் வந்து எப்படி வந்து பார்த்துப்பாங்க, வெளியில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் இந்த விஷயம். அதுக்கு நடுவில் வந்து ஏற்பட்ட ஃபைட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன கேள்வி கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அவ்வளோ அநீதியில் இழைக்கப்பட்டதுனால தான் அவங்க ஃபேன்ஸால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒரு சின்ன விஷயம் கூட ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கனக்கச்சிதமாக தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கார்டு வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினதுனால, ரெட் கார்டு, எல்லோ கார்டு, ஒயிட் கார்டு சொல்லிட்டு 3 கார்டு கொடுத்து எல்லாருக்குமே ஒரு கார்டு கொடுக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு 3 பேர் மட்டும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட 3 பேர் மட்டும். கம்ருதீனை சொல்லும்போது, கம்ருதீனுக்கு வந்து எந்த கார்டுமே கிடையாது, ஒன்லி ஹாட்டு தான், முன்கோவம் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து விஜய் பார்வதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறது, உள்ளே வந்து உடனே சாண்ட்ராவோ பேரை போட்ட உடனே நடிப்பு அறைக்கு ஸ்கேம்ட்ரா அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க, சாண்ட்ரா பண்ணது போனது வந்தது எல்லாமே அதை பற்றி அது விட்டுருங்க. பட் ஆனால் வாழ விடு, சிம்பிள், அவ்வளோதாங்க பார்வதி, அவ்வளோதான். ரொம்ப விமர்சனம் வைக்கல. 2வது விமர்சனம் ரொம்ப வைக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது, விமர்சனத்தை மனசில் இருக்குது அப்படியே சொல்கிற அந்த ரா அண்ட் ரியல் உள்ளே எப்படி ரா அண்ட் ரியல். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சபரின்னு ஒருத்தன் வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுத்தான். என்ன பண்ணான்னா, சுகர் கோட் போட்டு இன்டர்வியூவில் எல்லாத்துக்குமே வந்து அவன் மனசில் வன்மை இருந்தாலும் வன்மத்தை மறைச்சிட்டு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வினோத் மேலே வன்மை இருக்குது, பார்வதி மேலே வன்மை இருக்குது, கம்ருதீன் மேலே வன்மை இருக்குது. ஆனால் பேசும்போது அவன் வெளியில் போகும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால, அந்த மாதிரி இல்லாமல், ஆமாம்
எனக்கு அவனை பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்கிற தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்வதி. ஒருவேளை பிடிக்கல, அது ரொம்ப ஹார்ஷாக போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நோ கமெண்ட்ஸ் தவிர்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதே அரோராவை பற்றி கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த என்ன கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லோ கார்டு கொடுக்கலாம். எல்லோ கார்டு அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா பேசுகிறாங்க, அவங்க நேரேட்டிவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொன்னது தான் அரோராவை பற்றி. உள்ளே ஃபுல்லாக வந்து கண்டஸ்டண்டாக போயிட்டு கேம் ஆட சொன்னால் போயிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ரிவ்யூவராக இருந்தாங்க அவங்க. அதை தான் சொன்னாங்க. பாருது அவங்களோட ப்ளஸ்ன்னு பார்த்தா அவங்க ரிவ்யூ பண்ணுறது. வீக்கெண்டில் அவங்க சேது ப்ரோ வந்துட்டார்னா, சேது ப்ரோ இவன் இப்போ பேசலாம், இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அது நெகட்டிவ்னு பார்த்தா அடுத்தவங்களோட பர்சனலில் விளையாடுறது. நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவங்களோட கேம் அப்படிங்கிறது, அரோராவோட கேம் அப்படிங்கிறது வந்து பாரு கமருதீன் அப்படி அவங்க 2 பேரை வச்சு அடுத்த கட்டமாக முன்னேறி தான் போயிருக்காங்களே தவிர, ஸோ அவங்களால அவங்கள்ட்ட வந்து கேம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாருவோட ரியல் பாண்டிங் யார், உண்மையுமே லாயலாக இருக்கிறது யார் உண்மையுமே ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, உண்மையுமே பார்வதி சொன்ன பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று திவாகர். ஏன்னா திவாகர் வந்து இப்பயுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு திவாகர் பிடிக்காது, எனக்கு தர்பீஸை பிடிக்காது, பட் ஆனால் பார்வதிக்கு பிடிச்சிருக்கு. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தர்பீஸ் வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி, என்னோட வெல்விஷர். 2வது கமருதீன் சொல்லிட்டு 2 பேரை சொல்கிறாங்க. கமருதீன் யாரை சொன்னாப்புல, ஒன்று வினோத், இன்னொன்று பார்வதி. இப்போ இதில் யாருக்கு முரண்பாடு இருக்குன்னா, பார்வதி வினோத் கூட முரண்பாடு இருக்குது. அது என்ன காரணம்னா, கடைசியில் இந்த கார் டாஸ்க்கு அப்புறமா நடந்த ஃபைட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஒரு 3 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறமா வினோத் ப்ரோ வந்து இவங்கள்ட்ட சாரி கேட்டதாகவும் சமரசம் ஆனதாகவும் தான் சொல்லியிருக்காங்க. அது கிளிப்பில் நான் வந்து சரியாக பார்க்கல. இதுதான் நண்பர்களே ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் நடந்துச்சு. பட் ஆனால் ஒரு விஷயம், இந்த ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அஃபிஷியலாக வராமலே ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஆப்போசிட்டில் நிற்கிறவன் கதி கலங்கி இருப்பானா இருக்க மாட்டானா, நீங்களே சொல்லுங்கள். ஹேட்டர்ஸ்லாம் என்னடா இது நடக்குது, ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் இன்னும் அஃபிஷியலாக வீடியோ வரல, ஜஸ்ட் வந்து கிளிப்பு தான் வருது, அப்டேட் மட்டும் தான் கொடுக்குறாங்க, இதுக்கே இப்படி டைம் லைனில் வந்து ஃபுல்லாக பாரு கமருதீன் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி வந்து வயிறு எரிஞ்சு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரிவ்யூவருங்கிற பேரில் இருக்கிறவனுங்க, ஹேட்டருங்கிற பேரில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வன்மத்தை கக்க முடியுமா கக்கிட்டு ஒரு மாதிரி வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. இது இந்த கதர்களோட மெயின் கதரில் வந்து என் தலைவர் விஜய் சேதுபதி தான். எங்கேருந்து உட்காந்து என்னத்தை சரகை போட்டு ஏதாவது கதறிக்கிட்டு இருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியல, சும்மா ஃபண்ணுக்கு சொன்னாங்க. அது இருந்தாலும் வந்து அந்த வன்மங்கள் இருக்கும்ல. பாரு மேலே வந்து வீக்கெண்ட் ஃபுல்லாக வந்து உண்மையிலுமே விஜய் சேதுபதி மேலே இவ்வளோ ஹேட்டர் இந்த சீசன் வந்ததுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்வதி. ஏன்னா பார்வதி வந்து சம்மந்தமே இல்லாமல் ரீசனே இல்லாமல் நிறைய இடத்துல விஜய் சேதுபதி வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதோட மொத்த வெளிப்பாடாக தான் உள்ள யாருமே ஆனால் ரிவ்யூவர் சப்போர்ட் கேட்க மாட்டாங்க, கண்டஸ்டன்ட் சப்போர்ட் கேட்க மாட்டாங்க பார்வதிக்கு. அவங்க எப்படின்னா வந்து சிம்பிளாக சொல்லலாம் வச்சுக்கலாங்க, ஒரு ரோலில் ஒரு தனி காட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். யாருமே எனக்கு வர வேணாம். இப்போது அவங்க வெளியேறி வரப்போது கூட ஒருத்தவங்க வந்துட்டு என்னன்னா தனியாக வந்தாங்க, தனியாக நின்று பார்த்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. அதை பற்றி கேட்கும்போது கூட நான் ஃபீல் பண்ணலாம் இல்லை, எவனோ வந்து நிற்கணும்னு எனக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. நான் பார்த்தது நான் வாழ்ந்த வீட்டை 90 நாட்கள் வாழ்ந்த வீட்டை நான் பார்த்தா அது ஒரு ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு தவிர இவன் வந்து நிற்பான் அப்படின்லாம் ஸ்டில் பார்வதி வந்து இந்த கேங் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேங் மாதிரி இவனோட அன்பு எனக்கு வேணும், இவன் எனக்கு கூட வேணும்லாம் யாருமே சொல்லலை. தனியாக வந்தேன், தனியாக போகிறேன், தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண பாரு 90 நாட்கள் சிங்கிளாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண பாருக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நண்பர்களே. ஸோ அதனால தான் பார்வதியை மக்களுக்கும் சரி அவங்க ஃபேன்ஸுக்கும் அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதியோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் லைவ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு பேசுவோம். போதும், இன்றைக்கி நிறைய 3 வீடியோ பேசியாச்சு. நாளைக்கு இதை பற்றி பேசுவோம், என்ன நடக்குது அப்படி இதை பற்றி நாளைக்கு முழு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.